Hello friends, welcome back to our channel. Today's video we are going to see about conjunction and its types. நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். Let's begin the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கன்ஜங்ஷனும் அதோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். கன்ஜங்ஷனா நத்திங் பட் அது வந்து ஒரு வேர்டு தான். அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரேசஸ் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் கன்ஜங்ஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு எண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டையும் ஜாயின் பண்ற பிரிட்ஜ் தான் வந்து கன்ஜங்ஷன் சொல்லுவோம். இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து காமன்லி யூஸ் கன்ஜங்ஷன், அப்புறம் வந்து காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், அப்புறம் காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் 3 இருக்கு. First, let's see about coordinating conjunction or commonly used conjunction. Both are same. இப்போ வந்து first ஒரு word நான் எடுத்திருக்கேன் still அப்படின்னா unmoving, இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. The baby is still sleeping. இந்த குழந்தை இன்னும் தூங்கிட்டு இருக்கு அப்படிதான் இதோட மீனிங். whileங்கிறது இங்க வந்து ஒரு கன்ஜங்ஷன் தான். A period of time, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நடக்கிறதா வந்து while. I'm going out for a while. நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிதான் மீனிங். But அப்படின்னா however, I'm hungry but I have nothing to eat. நான் ரொம்ப ஹங்கிரியா இருக்கேன் ஆனா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிதான் அதுதான் இதோட மீனிங். அண்ட் வந்து along. மேரி அண்ட் ஜான் ஆர் கசின்ஸ். மேரியும் ஜானும் வந்து கசின்ஸா இருக்காங்க அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நாங்க எழுதியிருக்கிற ஸ்டில், while, but, and இதுதான் வந்து கன்ஜங்ஷன். unmoving, a period of time, however, along, இதெல்லாம் வந்து conjunction கிடையாது. I have given a meaning for these words. அவ்வளவுதான் மீனிங் தான் நான் எழுதியிருக்கேன். still அப்படிங்கிறது வந்து unmoving, அதோட மீனிங் தான் நம்ம எழுதியிருக்கோம். பட் இந்த still, while, but, and தான் வந்து conjunction. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து correlative conjunction. இந்த கன்ஜங்ஷன் ஒன்றும் இல்லை, இந்த வேர்ட்ஸை வந்து நீங்க பேரா தான் யூஸ் பண்ண முடியும், சிங்கிளா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, both and. இப்போ போத் தனியாவோ அல்லது அண்ட் தனியா யூஸ் பண்ணா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் தான். இங்க வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் யூஸ் பண்ண போறோம். ஷீலா கேன் போத் ரீட் அண்ட் ரைட். ஷீலாவால ரீட் பண்ணவும் முடியும், எழுதவும் முடியும், ரெண்டுமே செய்ய முடியும். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நெய்தர் அல்லது நார். நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. போத் இஸ் நாட், ரெண்டுமே பாசிபிள் கிடையாது, அதுதான் இதோட மீனிங். நெய்தர் ஜார்ஜ் nor his brother is very tall. ஜார்ஜும் சரி, அவனோட தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து டால் கிடையாது, ரொம்ப டால் கிடையாது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம வந்து நெய்தர் நாருக்கும் எய்தர் ஆருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நெய்தர் என் வந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ், ரெண்டுமே இருக்காது அப்படின்னு ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நம்ம பார்க்க போறது such that. She is such a beautiful girl that everyone likes her. அவ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பொண்ணு, அதனால அவளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது சச்சையும் தட்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து எய்தர் ஆர். எய்தர் ஆர்னா ஏதாவது ஒன்று, ரெண்டுல ஏதோ ஒன்று. அதுக்கு எக்ஸாம்பிள், ஐ கேன் ஹேவ் எய்தர் காஃபி ஆர் டீ. ஏதோ ஒன்று, எனக்கு வந்து காஃபியா இருந்தாலும் ஓகே, டீயா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுல எதுனாலும் ஓகே, ஐ டேக் இட். அதுதான் இதோட மீனிங். நான் இங்க எழுதியிருக்கிறது ஜஸ்ட் 4 தான் எழுதியிருக்கேன், நிறைய இருக்குது. பட் இது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட் தட் இஃப் n is there, that is negative அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து காம்பவுண்ட் கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன் வந்து மற்ற ரெண்டு நம்ம பார்த்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ரேசஸ் மட்டும்தான் இதுல யூஸ் பண்ண முடியும். ஃப்ரேசஸ்னா என்ன, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஆனா அதுக்கு வந்து மீனிங் இருக்கும், பட் அதுல சப்ஜெக்டும் இருக்காது, ப்ரெடிகேட்டும் இருக்காது. அதுதான் வந்து ஃப்ரேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் வெல் அஸ். இதுல வந்து சப்ஜெக்டும் கிடையாது, ப்ரெடிகேட்டும் கிடையாது, பட் இட் வில் கிவ் சம் மீனிங் ஃபார் யூ. அதான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, யூ அஸ் வெல் அஸ் ஐ எம் கோயிங் டு see the match. நீயும் நானும் சேர்ந்து மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்னு தான் இதோட மீனிங். அஸ் வெல் அஸ்ங்கிறது நமக்கு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து நமக்கு மீனிங் கொடுக்கும், ஆனா சப்ஜெக்டும் இருக்காது, ப்ரெடிகேட்டும் இருக்காது. தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இன் ஆர்டர் தட், இதுவும் ஒரு ஃப்ரேஸ் தான். ஐ ஸ்டடி மை லெசன் வெரி ஹார்ட் இன் ஆர்டர் தட் ஐ கேன் பாஸ் மை எக்ஸாம். என்னோட நான் நல்லா படிச்சதுனால என்னால எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது அப்படிதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க இன் ஆர்டர் தட், அதனால அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்.
அடுத்து வந்து so that அப்படிங்கிறது இன்னொரு phrase. He is reading the book so that he may learn his lesson. அவன் புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனோட லெசனை அவனால கத்துக்க முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங். even if அப்படிங்கிறது ஒரு phrase தான். even if you take a taxi you will still miss your plane. நீங்க ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு நீங்க ரீச் ஆனாலும் உங்களோட பிளைனை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்த 4 இது வந்துமே ஃப்ரேசஸ் தான். ஃப்ரேசஸும் அதே மாதிரி நிறைய இருக்குது. பட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட் which will give you a meaning but it doesn't has a subject as well as a predicate. அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா you can use that in the sentence. இன்னைக்கு நம்ம பார்த்தது இட்ஸ் ஆல் அபவுட் கன்ஜங்ஷனும் அதோட டைப்ஸ் தான் பார்த்தோம். இந்த கன்ஜங்ஷன் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ 2 சென்டென்ஸ் எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. We'll meet on the next video. Until then, it's bye from Sujita Karthikeyan.